கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 யோவான் 1:8, 2 ஜான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிற ஏற்றுக்கொள்கிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. உங்களை நிராகரி அவன் என்னை நிராகரிக்கிறான். மத்தேயு 10வது அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்போது ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சுட்டு அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா 40வது வசனத்தில், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ என்ன, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வருகிற ஒருத்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்றீங்க. அடுத்து 41வது வசனத்தை, தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, இயேசு கிறிஸ்துவென்று அவருடைய நாமத்திற்கென்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கான பலன் உண்டு. நீங்கள் வேதவசனம் முழுவதும் பார்க்க முடியும். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒருத்தரை உபசரித்து நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அங்கே நான் பசியாக இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீங்க, நான் உடை இல்லாமல் இருந்தேன், நீங்கள் உடை கொடுத்தீங்க, நான் காவலில் இருந்தேன், என்னை பார்த்தீங்க. அப்போ ஆண்டவரே நாங்கள் எப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லும்போது 40வது வசனத்தில், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரர் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன, இந்த வேத வசனத்தில் நமக்கு என்ன, ஒருத்தரை ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு என்ன உண்டோ அதற்கான பலன் உண்டு. ஆனால் என்னன்னா, அந்த பலனை பெறுவதற்காக நம்ம செய்யக்கூடாது, நம்ம அன்பின் நிமிஷத்தில் செய்யணும். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பலன் இழந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன, நீங்கள் ஒரு கள்ள உபதேசம், ஒரு துரு உபதேசம் சொல்லக்கூடிய ஒருத்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு என்ன வரும், சாபம் உண்டாகும், உங்களுக்கு அதனால் வேதனை உண்டாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கலாத்திய சபை ஒரு அருமையான உதாரணம். ஏன்னா அவங்க முதல்ல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு பின்பாக அநேக கள்ள உபதேசிகள் நீங்கள் மோசேயினுடைய பிரமாணங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது அங்கே அவங்கள பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கேட்குறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, எப்படி புத்தி இல்லாத கலாத்தியரே, எப்படி நீங்கள் போக விரும்பினீங்க, இந்த மாதிரி போனீங்க. 2வது வசனம் பாருங்கள், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையிலா விசுவாச கேள்வினால எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு செய்ய பெறப்போகிறீர்கள். நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிற்றே. இதுதான் அவருடைய ஆதங்கம். அதைத்தான் இங்கே யோவான் சொல்கிறாரு. இப்படி கள்ள கிறிஸ்துகள், அந்தி கிறிஸ்துகளுக்கு நீங்கள் அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு காரியம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த காலகட்டங்களில் தேவையான ஒரு செய்தி. ஏன்னா இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்களும் துரு உபதேசங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்க தரிசனமும் தலை விரித்து ஆடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது தான் அதற்கான பலன் கிடைக்கும். ஆனால் இப்படி கள்ளத்தனமாக பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், இல்லை தவறான கிருபை உபதேசம் பிரசங்கிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கு தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் அதெல்லாம் கள்ள உபதேசம், கள்ள ஊழியம். அதுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுடைய பலன் போயிடும். நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது கர்த்தர்கிட்டருந்து உங்களுக்கு எந்த விதமான வெகுமானமும் வராது. அதைத்தான் இங்கே யோவான்
ஆதி திருச்சபையிலேயே எழுதும்போது எழுதுறாரு, நீங்க உங்களுடைய பலன் பூரணமாய் கிடைக்கிறதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை, தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற நல்ல ஊழியர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவங்களோட சேர்ந்து செய்யுங்க. கள்ள ஊழியர்களை விட்டு தயவு செய்து நீங்க விலகிக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. காரணம், உங்களுக்கு வரக்கூடிய பலன் வீணாய் போய்விடக்கூடாது. நம்ம பலனுக்காக செய்யல, ஆனா உங்களுக்கு வரக்கூடிய பலனோ வீணா போகாதபடி பார்த்துக் கொள்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் எல்லோருக்கும் நல்ல பகுத்தறிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. யார் சரியான ஊழியர்கள், யார் சத்தியத்தின்படி வாழுகிறார்கள், சத்தியத்தின்படி போதிக்கிறவர்கள் யார் என்று அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களோடு இசைந்து ஊழியம் செய்யவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.